இரகசியமாக சதகா தர்மம் செய்தல். அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ் தனது நிழலின் கீழ் 7 பேருக்கு மட்டும் நிழல் கொடுப்பான். அவர்கள் ஒருவர்தான் தன்னுடைய இடக்கரத்துக்கு தெரியாமல் வலக்கரத்தால் இரகசியமாக தர்மம் செய்பவன். வலது கரம் செய்ததை இடது கரம் அறியாத விதத்தில் இரகசியமாக செய்வது சிறப்பிற்குரியதாகும் என்று இஸ்லாம் கூறுகிறது. தர்மம் செய்யும் போது அல்லாஹ்வின் திருப்தி மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும். எனவேதான் தர்மம் செய்வதை வலியுறுத்தியுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசியமாக தர்மம் செய்பவரை வலக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கரம் அறியாதவாறு தர்மம் செய்பவர் என வர்ணித்துள்ளார்கள். வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் தன் நிழலில் இருந்து நிழல் தருகிறான். வலது கை தருவதை இடது கை அறியாது மறைத்து தருபவர் அந்த 7 பேரில் ஒருவர் என்று கூறியுள்ளார்கள். ஆக நாம் செய்யும் தர்மத்தின் முதல் நிலை அது நம்மால் முடிந்தவரை இரகசியமானதாக இருக்க வேண்டும். மேலும் மக்களின் தேவைகளுக்காக ஏதாவது கொடுத்துதவும் போதும் மக்களுக்கு தர்மங்கள் செய்யும் போதும் ஹலாலான சம்பாத்தியங்களிலிருந்து செலவிட வேண்டும். உழைப்பு ஆகுமானதாகவும் தூய்மையானதாகவும் இருத்தல் அவசியமானதாகும். தர்மம் செய்கிறோம், இனாமாக வழங்குகிறோம் என்பதற்காக அதை பெறுபவர்களுடைய வீடியோவை எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் போட்டு அவர்களுடைய சுய கௌரவத்தை இல்லாமல் செய்வது உயரிய சதகாவின் பயன்களை இல்லாமல் செய்வதுடன் அல்லாவின் கடுமையான சாபத்தையும் சம்பாதிக்க நேரிடும். பிச்சைக்காரர்களை வெறுக்கும் இஸ்லாம் பிச்சை கேட்பது அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட செயலாகும் என்று எச்சரிக்கிறது. பிச்சை எடுப்பது கேவலம் என்று நாம் பொதுவாக விளங்கி வைத்திருக்கிறோம். தர்மம் செய்வது மிகவும் உயர்ந்த செயல் என்றும் விளங்கி வைத்திருக்கிறோம். ஓர் உயர்ந்த செயல் எப்படி ஓர் இழிவான செயலை ஊக்குவிப்பதாய் அமையக்கூடும்? எனவே இஸ்லாம் இது பற்றி என்னதான் சொல்கிறது என்று நாம் அறிவித்தாக வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு கவளம் உணவுக்காக அல்லது ஓரிரு பேரீச்சம் பழங்களுக்காக மக்களிடம் அலைபவன் ஏழை அல்லன். ஏழை யாரெனில் அவன் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள எச்செல்வத்தையும் பெற்றிருக்க மாட்டான். பிறரும் அவனுடைய நிலையை அறிந்து தர்மம் செய்ய மாட்டார்கள். தானும் வலியச் சென்று கேட்க மாட்டான். இத்தகையவனே உண்மையான ஏழையாவான் என்பதை ஹதீஸின் மூலம் அறியலாம். தூய இஸ்லாமிய மார்க்கத்தையும் குர்ஆன் ஹதீஸின் வழிகாட்டல் தெரியாத மௌலானாக்கள் முகநூல் மூலம் செய்யப்படும் பயான்கள் பெரும்பாலும் சதகாவின் சிறப்புகள் பற்றி மட்டும் பேசப்படுகிறது. அது பயான் முழுமையான பயான் அல்ல. ஏனெனில் நம் இறை தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லுபதேசங்கள் தர்மம், சுயமரியாதை, யாசகம் ஆகியவற்றை பற்றி உபதேசம் செய்துவிட்டு உயர்ந்த கை தாழ்ந்த கையை விடச் சிறந்ததாகும். உயர்ந்த கை என்பது தர்மம் செய்யக்கூடியதும் தாழ்ந்த கை என்பது யாசிக்கக்கூடியதும் என்று கூறினார்கள். ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வதை மட்டும் மக்களிடம் சொல்லவில்லை. அதோடு சுயமரியாதை பேணுதல், யாசகம் கேட்காதிருத்தல் போன்றவற்றையும் நன்கு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்பதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். யார் பிறரிடம் தேவையற்றவனாக இருக்கிறானோ அல்லாஹ் அவனை தேவையற்றவனாக ஆக்குகிறான். யார் பொறுமையை மேற்கொள்ள முயற்சி செய்கிறானோ அவனை அல்லாஹ் பொறுமையாளனாக ஆக்குவான். மேலும் பொறுமையை விடச் சிறந்த விசாலமான அருட்கொடை எவருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. மேற்படி ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. யாசித்தலின் இழிவை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, உங்களில் ஒருவர் தம் கயிற்றை எடுத்துக்கொண்டு விறகு வெட்டி கட்டி அதை தம் முதுகில் சுமந்து விற்று சம்பாதிப்பது ஒருவனிடம் வந்து யாசிப்பதை விடச் சிறந்ததாகும். தூய இஸ்லாத்தை சத்திய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டுள்ள இஸ்லாமிய உறவுகளே, சதகா என்ற அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை ஆசிப் அஸ்லம் போன்ற போதைக்கு அடிமையான தொழில் ஒன்றும் செய்யாத ஒருவர் தனது சுய இலாபத்துக்காகவும் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பதற்காகவும் பயன்படுத்துவது சரியா என்று யோசிக்க வேண்டும். இவர்களை போன்ற ஏமாற்றுக்காரர்களையும் பித்தலாட்டக்காரர்களையும் உருவாக்கி வளர்க்க வந்ததல்ல சத்திய இஸ்லாம் மார்க்கம். மாறாக இவர்களை சமூகத்துக்கு அடையாளப்படுத்தி இவர்களுக்கு சத்திய மார்க்கத்தை விளங்க செய்து இவர்களை சுயமாக சம்பாதித்து தனது தேவைகளை பூர்த்தி செய்ததன் பின் மீதமுள்ளதை சதகா செய்ய வழிகாட்டிய மார்க்கம்தான் இஸ்லாம். இதனை நாமும் உணர்ந்து அவர்களுக்கும் உணர்த்தியாக வேண்டும். எனவே ஆசிப் அஸ்லம் சமூக சேவை என்ற பெயரில் செய்து வரும் இந்த இஸ்லாத்திற்கு முரணான சதகா வியாபாரத்துக்கு உங்களுடைய எதிர்ப்பை தெரிவியுங்கள். இஸ்லாத்தின் பெயரால் நடக்கும் இந்த கேவலமான செயலை பொறுப்பு வாய்ந்த ஒரு சமூகமாக தடுத்து நிறுத்த வேண்டியது எங்கள் எல்லோரினதும் கடமையாகும்.
எனவே ஆசிப் அஸ்லம் ரிவ்யூஸ் என்ற முகநூல் பக்கத்துக்கு ரிப்போர்ட் செய்து எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம். இந்த தாழ்மையான வேண்டுகோள் எங்களுக்காக அல்ல, எங்களுடைய சத்திய மார்க்கத்துக்காகவும் சன்மார்க்க சமூகத்துக்காகவுமே. உங்களின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.